அனைவருக்கும் வணக்கம். வி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பு. இப்போதைக்கு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக போயிட்டுருக்குறதுங்க. இப்போ வி ஃபார்ம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 150 ஆடு வளர்க்குற அளவுக்கு கெப்பாசிட்டி, ஒரு 50க்கு 30 ஷெட்டு போட்டிருக்கோம். 1500 சதுரடி. அதை தவிர எங்களுக்கு வந்து ஒரு 2.25 ஏக்கர் இருக்குதுங்க. இதில் வந்து அதுக்கு தேவையான புல்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். மரம், செடி, கொடிகள் எல்லாமே அங்கேயே நாங்கள் ஒரு 20 வருஷம் காலம் முன்னாடி வாங்கி வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். வி ஃபார்ம்ஸோட வீடியோஸ் வந்து ஏற்கனவே நிறையா சேனல்ஸில் வந்துருச்சுங்க. ஸோ அதில் இல்லாமல் இப்போ நான் என்னோடய சேனலில் சொல்ல போகிறேன். இப்போ நிறைய சேனலில் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். பட் அப்போ இருந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசின எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போ நான் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குற இந்த எக்ஸ்போஷர் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸு, ஆடு வளர்ப்பை பற்றி எக்கச்சக்கமான டவுட்ஸு எனக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. முதல்ல வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாருமே ஒரு 20 லட்சம் பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணதுனால அவங்க எல்லாருமே ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். பார்த்து நிறைய பேர் டவுட் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லா இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த ஆர்வம் வந்து அதை பார்த்துட்டு அதோடு விட்டுறக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனோம் இல்லையா? ஸோ அதற்காக தான் நான் இந்த எஸ்பெஷலாகவே வி ஃபார்ம்ஸோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இப்போது அதை தெளிவுபடுத்துறதுக்காக சில நுணுக்கங்களை நான் இதை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆடு வளர்ப்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வர டவுட்டு, நம்மக்கிட்ட சின்ன ஒரு ஏக்கர், அரை ஏக்கர் நிலம் இருக்குது, இதில் வந்து நம்மளால் ஆடு வளர்க்க முடியுமா அப்படின்னு நம்ம முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா, வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் 2 வருஷமாக நான் ஆடு வளர்த்துட்ருக்குறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து ஆடுங்களுக்கு ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது. எப்படி ஒரு கிராமத்தில் வந்து ஆடுங்களை வந்து ஒரு ஒரு ஏழை விவசாயி ஆகட்டும், இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறவங்க கூட வந்து உபரி தொழிலுக்காக ஆடு வளர்க்குறவங்களாகட்டும் சரி, அதை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க. காலையில் போகும் மேய்ச்சலுக்கு, சாயங்காலம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் கூட போவார். சாயங்காலம் வந்துட்டு அதை வந்து அதோட தங்கும் இடத்துல வந்து தொழில் மாதிரி போட்டு அதை தங்க வச்சுருவாங்க. பெருசாக ஒன்றும் செலவு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மேய்ச்சல் இல்லாத காலம், வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி சீசனுக்கு முன்னாடியே ஆடுங்க எல்லாத்தையுமே விற்றுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் மட்டும் அவங்க வச்சுப்பாங்க. இதில் அவங்க செலவு பண்ணுறதுன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. என்னெல்லாம் இருக்கோ, அதுக்கு எங்கெல்லாம் மேய்ச்சல் நல்லா இருக்கோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது கூட பார்த்திங்கன்னா ஆடுங்க வந்து மேய்ச்சல் போயிட்டு நல்ல தரமாக வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்குது. மேய்ச்சல் இல்லாமல் உங்களால் ஆடு வளர்க்கவே முடியாது. ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ₹5 செலவு பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆடுக்கு இன்றைக்கி குட்டி போட்டுச்சுன்னா அது வளர்கிறதுக்கு 1.5 வருஷ காலம் ஆகும். அந்த 1.5 வருஷ காலமும் நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ₹3000 பக்கம் வந்துடும். இதை தவிர நம்ம கூலி, ஈபி செலவு, நீங்கள் கட்டிடம் கட்டின செலவு எல்லாமே நம்ம செலவு பண்ணிட்டோம். இதை யாருமே சொல்லித்தர மாட்றாங்க, எங்கேயுமே விரிவாகவும் அதை புரிய வைக்கவும் மாட்றாங்க. ஸோ வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் உள்ளேயே வச்சுட்டு தொட்டில் முறை மட்டும் கையாளுனீங்கன்னா அது பெரிய நஷ்டத்தில் தான் வந்து முடியும். ஏன்னா செலவு பண்ணுறது நீங்கள் ஒரு நாளைக்கு ₹5 கேல்குலேட் பண்ணாலே 1.5 வருஷம் பண்ணிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 2500லேருந்து ₹3000 உங்களுக்கு ஆகிடும். அந்த 1.5 வருஷத்தில் தான் அது ஒரு 15 கிலோ அட்டைன் ஆகும். இன்றைக்கி போடுற குட்டி 1.5 வருஷம் கழித்து தான் ஒரு 15 கிலோவை அட்டைன் பண்ணும். ஸோ நாள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தொட்டில் முறை அண்ட் மேய்ச்சல் முறை ரெண்டுத்தையும் கையாளுறது தான் மிக சிறந்தது. இந்த தொட்டில் முறை கூட நீங்களே உற்பத்தி பண்ணி புல்களை வந்து நீங்களே புல் என்னெல்லாம் செடி உங்கள்கிட்ட கிடைக்குதோ அதை நீங்கள் உற்பத்தி பண்ணிவிட்டு மேய்ச்சல் அனுப்பிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் நேரம் வந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் வச்சுட்டு ராத்திரிக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த புல்லை கட் பண்ணி வச்சு ரெடியாக போட்டுட்டிங்கன்னா அது சாப்பிட்டு நல்லா வெயிட் ஆரோக்கியமான இது வரும். நல்ல குட்டி ஈல்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வி ஃபார்ம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி போட்டிருக்குதுங்க. இப்போ அது எல்லாமே நம்ம வந்து விற்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே அதை பேரண்ட் ஸ்டாக்காக வச்சு நாங்களே சேமித்து பண்ணிகிட்ருக்குறோம். வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் காலத்தில் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்ம இருக்கிற புல்களை வந்து நம்ம போட்டு நம்ம பராமரிச்சிக்கணும். சூப்பர் நைப்பியர், அப்புறம் வந்து வேலி மசால் செடிகள் என்ன கிடைக்கிறதோ, CO4, CO29 இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நம்ம பராமரிச்சிக்கலாம். நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆடுங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டும். ஸோ அதனால் செலவை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிட்டு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ, பரண்மேல் வேணுமா இல்லை தொட்டில் முறை வேண்டுமானா நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது.
செலவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் விரிவாக்குங்க. அதுவும் ஒரு ஸ்டெப்பும் பார்த்து செய்யுங்க. எந்த ப்ரீடு எடுக்கலாம் ஆடு? இப்போ கன்னி, கொடி, சேலம் கருப்பு, போயர், தலைச்சேரி, இத்தனை வகையான ஆடுகள் இருக்குது. ஸோ இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தையில் போய் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. சந்தையில் வாங்கினீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. ஏன்னா அது பேரண்ட் ஸ்டாக்கு, நீங்கள் வளர்த்து அது குட்டி போட வைக்கணுங்கிற மாதிரி ஆடுங்க வந்து யாரும் தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் கிராமத்துலேயே சொல்லி அங்கே என்ன ஆடு கிடைக்குதோ அதை நீங்கள் பார்த்து வாங்கலாம். 220 ரூபாலேருந்து 300 ரூபா, 350 ரூபா வரைக்கும் கூட நல்ல தரமான ஆடுகள் வந்து விற்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆடுங்க வந்து அன்ஐடென்டிஃபைடு ப்ரீட்ஸாக ஆகிடுச்சு. ஸோ விவசாயிங்களே அது வந்து அதுக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணி அதுங்க ஒரு அன்ஐடென்டிஃபைட் ப்ரீட், ஆனால் நாட்டாடு தான், வெள்ளாடு, ப்ராப்பர் வெள்ளாடு தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீட்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா ஆடுமே ஒரு குட்டி 2 குட்டி, இப்போ கிடைக்கிற ஆடுங்க வந்து இப்படி தான் குட்டி வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். முக்கியமாக அவங்க வந்து மேய்ச்சலில் இருக்கணும் ஆடு. ஸோ நல்ல மேய்ச்சலில் இருந்தால் தான் உங்கள் ஃபார்முக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது மேய்ச்சலுக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக அது மேய்ச்சல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற தீவனங்கள், ஸோ வேலி மசால், சூப்பர் நேப்பியர், கோ4, கோ29, அதை தவிர மரம் தலைகள் எதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். கான்சன்ட்ரேட் ஃபீடு இதெல்லாம் ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க. அது சொல்கிறாங்க நல்லா பண்ணணும், மக்காச்சோளம் இப்போ விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா அப்படி வந்துடுதுங்க, கிலோ 20 ரூபா 30 ரூபான்னு வந்துடுது. ஸோ அதெல்லாம் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு குட்டி விற்கிற காசும் அது ஈல்டு எடுக்கிற காசும் ஒன்றா போயிடும். ஸோ வியாபாரிங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஆடு வந்து 3500 4000 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நஷ்டமாக வரத்துக்கு தான் எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லபடியாக பார்த்து நிதானமாக செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.